ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரும் இன்னொரு காரும் வந்து ஆக்சிடென்ட்ல இன்வால்வ் ஆயிடுச்சு. இடிச்சது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவர். பொதுவாக வந்து எதிரிலேருந்து வண்டி இடிக்கும், பின்னாடி இடிப்போம். இவர் வந்து சந்துக்குள்ளேருந்து வந்து வண்டியை பார்க்காம இடிச்சிட்டாரு. ரொம்ப பயந்தார் இடிச்சிட்டு ஆக்சுவலி. இடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஆக்சுவலி 2 சாய்ஸ் இருந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா, இறங்கி போய் சட்டையை பிடிச்சி நான் எப்படியா வண்டி ஓட்டுவ அறிவில்லை அப்படின்னு மிரட்டினா கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து காசு கறந்துருக்கலாம். பட் நம்ம பண்ணது வந்து ரெண்டாவது விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறங்கி போயிட்டு என்னாச்சுங்க பார்க்கலையா, வண்டி பார்க்கலையா, கேர்ஃபுல்லாக ஓட்டுங்கன்னு சொல்லி சுமூகமாக பேசிட்டு அனுப்பிச்சிட்டோம். நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிப்போம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் 30,000 40,000 வரைக்கும் இன்சூரன்ஸ் கட்டிட்டு ரோட்ல இறங்கி சண்டை போடுறத நம்ம இந்தியாவில் மட்டும் தான் பார்க்குறேன். நம்ம வந்து இன்சூரன்ஸ் இன்னும் வந்து ஃபுல் ஃபிளெஜ்லாம் கிளைம் பண்ணுறதுல ஒரு அல்பம் ஒரு 5,000 10,000 ரோட்ல இறங்கி சண்டை போடுறோம். இது அப்ராட்லாம் கிடையாது. அப்ராட்ல ஆக்சிடென்ட் நேராக கூலாக இறங்கி போயிட்டு ஆயிடுச்சா ஓகே ஃபைன், ஆப்போசிட்ல இருக்கவங்க மனுஷாலுக்கு என்னாச்சுன்னு முதல்ல பார்ப்பாங்க. நம்ம நாட்டில் தான் வந்து மிஷினுக்கு என்னாச்சு, வண்டிக்கு என்னாச்சு, எனி திங் தட் கேன் பி ஃபிக்ஸ்ட். உயிர் பணம் வருமா, இல்லை கை பணம் கால் பணம் வருமா, வண்டி ரிப்பேர் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம். அண்ட் நீங்கள் பைக் வச்சிருந்தாலும் சரி, எந்த வண்டி வச்சிருந்தாலும் அதை ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக உங்கள் இன்சூரன்ஸ் கவர் பண்ணும். ஜஸ்ட் மேபி அடுத்த வாட்டி ரினியூ பண்ணும்போது ஒரு 2% 3% எக்ஸ்ட்ரா காசு கட்டணும். அதுக்காக டோன்ட் புட் யூ இன் அ பேட் ஸ்டேட். ஏன்னா இப்போ அவர் வந்து பயந்து போன ஒரு ஆள், இது வந்து அவன் கராரான ஆரந்தா நம்மளும் சண்டை போட்டு அவனும் சண்டை போட்டு இது வந்து கைகலப்பு எந்த லெவலுக்கு போகும். ஏன்னா இது நடந்திருக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல. ஸோ தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஆச்சுன்னா, யாருமே வந்து வேணும் ஆக்சிடென்ட் பண்ண போது கிடையாது. ஏதாவது ஒரு ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் மனுஷால பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்சூரன்ஸ் ப்ராசஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உடனே இன்சூரன்ஸ் ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா எவ்ரிதிங் வில் பி கேரிட் அவுட். இதை பக்கத்துக்கு நினைச்சா அவ்வளவுதான். ஸோ தட் ரோட் வில் பிகம் மோர் சேஃப் அண்ட் ரோட் வில் பிகம் அ குட் பிளேஸ் டு ரைட். அவ்வளவுதான். சரிங்களா? டேக் கேர். லவ் யூ ஆல் கைஸ். see you next video. bye bye. நான் போய் வண்டி ரெடி பண்றேன்.